இந்த பவுடர் மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அருகம்புல் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். கடந்த சில வீடியோக்களில் இந்த தொப்பியை போட்டு என்னால் முடியலைங்க, மொட்டை அடிச்சிருக்கிறேன். ஸோ அதனால் தொப்பி போட்டுவிட்டே வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அது போட்டுக்கிட்டு நான் பேசும்போது. அதுக்கு நான் பேசாமல் மொட்டையோடவே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்றைக்கான வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. அதை கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா, கெட்ட கொழுப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதாவது எனக்கு ஆக்சுவலாக பார்டர் லைனில் அதிகம் தான். எனக்கு எல்டிஎல் வந்து 100க்குள்ளே இருக்கணும்னா அதுவும் அதிகம் தான். ட்ரைகிளிசரைட் 150க்குள்ளே இருக்கணும்னா அதுவும் 150க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் பார்டர் லைனில் அதிகமாக இருக்குது. டோட்டல் கொலஸ்ட்ராலுமே 200க்கு மேலே 214 அந்த ரேஞ்சில் தான் எப்பவுமே நான் பண்ணும்போது வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்து நான் என்ன பண்ணுவேன், இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அதாவது இன்றைக்கி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு மாத்திரை வந்து ஸ்டாட்டின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள். ரோஸ்வாஸ்டாட்டின் அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக காமனாக யூஸ் பண்ணப்பட்டு வருது. ஆனால் ஸ்டாட்டின் வந்து யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? அது வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்கும். அதே சமயம் அதற்குன்னு உண்டான நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. டைஜஸ்டிவ் இஷ்யூஸில் ஆரம்பித்து மசில் பெயின், அதிகமான தசை வலிகள் இதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் ஸ்டாட்டின் எடுக்கிறவங்களில் லிவர் டேமேஜ் வர்றது, கல்லீரல் பாதிக்கப்படுறது இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ராப்டோமயோலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தசைகள் மிகவும் வலுவிலிருந்து போகக்கூடிய ஒரு கண்டிஷன் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் நான் ஸ்டாட்டின் ஆரம்பிக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண தான் நான் பார்ப்பேன். ஏன்னா பார்டர் லைனில் இருக்கும்போது அடுத்து நான் இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னா, என்னோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்காலத்தில் நம்மளுக்கு சர்க்கரை நோய் வருமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இப்போ சர்க்கரை நோய் கிடையாது, கொழுப்புகள் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, ரத்த அழுத்த அளவுகளும் எனக்கு குறைவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த டெஸ்ட்டு பண்ணுறது தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டோ, எண்ணெய் பதார்த்தங்களோ, ஸ்வீட்டுகளோ, ஸ்நாக்ஸுகளோ சாப்பிடாமல் கிடையாது. நானும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எப்போல்லாம் வந்து அக்கேஷன் ஏற்படும் போது நம்மளால் சாப்பிட்றத தவிர்க்க முடியவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸு. இப்போ பாட்டி தாத்தா இவங்களுக்குலாம் வந்து சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு இதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கும்போது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அதனால் வந்து இந்த 2 ஃபேக்டர்ஸ்னால எக்ஸசைஸ் ஓரளவு டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலுமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை எதிர்காலத்தில் நம்மளுக்கு சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, டைப் 2 டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி மெஷர் பண்ணுறது? இந்த ஹோமா ஐஆர் அப்படிங்கிற டெஸ்ட் தான். இந்த ஹோமா ஐஆர் டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து 1க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நார்மல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஹோமா ஐஆரில் வேல்யூஸ் வந்து 1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 1.9 மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மாடரேட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 2.9 மேலே போகும்போது நல்லா சிக்னிஃபிகண்ட்டாக நிறைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வேல்யூஸ் வரும்போது என்ன பண்ணணும்? அப்போ நம்ம மாத்திரையை சாப்பிட்லாமா? இல்லை. அடுத்து நான் என்னோட உடல் எடையை செக் பண்ணுவேன். உடல் எடை என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற உடல் எடை இருக்கா இல்லை குறைவாக இருக்கா அப்படிங்கிறத அடுத்து பார்ப்பேன். நம்மளோட உடல் எடையை பார்க்கணும். உடல் எடையை பார்க்குறதுல இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் இருக்குது. நம்மளோட கொழுப்புகள் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது. அது வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நம்மளோட ரிஸ்க்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஜென்ரலாகவே மிஷின்ஸ் இருக்குது. இப்போ பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுற மிஷினே வந்து நம்மளோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லிடும். அந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜை நம்ம கால்குலேட் பண்ணணுங்க. அதையும் பார்த்துட்டு அதுவும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸசைஸ் தான் மெயினான தீர்வாக இருக்கும். அதனால் டயட்ரி மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ் இது 2ஐயும் நான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு கொண்டு வரது தான் அடுத்த முக்கியமான டார்கெட்டாக இருக்கும். கூடவே வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் இன்னும் ஸ்ட்ரிக்டான கண்ட்ரோல் கொண்டு வரணும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிக்டான கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வருவேன். ஏன்னா அதுதான் அடுத்தடுத்த ஸ்டெப்புகள். முடிஞ்சளவு இந்த சர்க்கரை, கார்போஹைட்ரேட்ஸ், மாவு பதார்த்தங்களை குறைச்சி புரோட்டீன் அதிகமாகவும், முட்டை, காய்கறிகள், பழங்கள் இதை சேர்த்துக்கிறது மூலமாகவும் என்னோட டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா, சில பேருக்கு வந்து ஆல்ரெடி டயபிட்டிஸ் இருக்குது, ஆல்ரெடி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, இல்லை ரத்த கொதிப்பு இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, ஹோமா ஐஆர் அதிகமாக இருக்குது, இல்லை பார்டர் லைனில் இருக்குது. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு தேவை. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒருவேளை ஸ்டாட்டின்ஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம். உங்களோட ஏஜ், பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதை அசஸ் பண்ண வேண்டியது ஒரு டாக்டரோட ஹெல்ப்போடு தான் நீங்கள்
பண்ண முடியும். ஸோ இதை அசஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். பட் சில பேருக்கு ஒன்லி கொழுப்புகள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும், சர்க்கரை இல்லை, ரத்த கொதிப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்க, இந்த உணவு கட்டுப்பாடு பொறுத்த வரைக்கும் கெட்ட விஷயங்களை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் பல விஷயங்களை நம்ம சேர்த்துக்கணுங்க. எத்தனையோ இன்க்ரீடியன்ஸு, ஸ்பைசஸ்ஸு, இதையெல்லாம் என்னோட வீடியோக்களில் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரேன், செஞ்சு காமிச்சிக்கிட்டு வரேன். அதை நீங்கள் ரெகுலர் உணவு முறையில் பயன்படுத்துகிற மாதிரி பாருங்கள். அதுக்கு ஒரு டயட் சார்ட் மாதிரி போட்டு அதை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உணவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷாக்கு கொடுக்கக்கூடாது. ரொம்ப மாவு பதார்த்தத்தெல்லாம் ஃபுல்லாக குறைச்சிட்டேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. பேலன்ஸ்டு உணவு முறையாக 3 தோசை எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 1.5 தோசை ஆக்கிக்கலாம். அதுக்கு பதிலாக சாம்பார் சட்னி அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. கூடவே அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு சேலடு, கேரட்டு, குக்கும்பரு, பச்சையாக சாப்பிடக்கூடிய விஷயம், ஒரு ஸ்லைஸு ஃப்ரூட்டு, இந்த நேரத்துக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்லைஸ் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு உணவு முறையாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓவராக உணவு குறைப்பை முயற்சி செஞ்சு அதனால் எடை குறைப்பு முயற்சி செஞ்சு அதனால் நம்மளுக்கு கொழுப்புகள் அளவை குறைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கொழுப்புகள் குறையாது. அடுத்து நல்லா நடக்கணுங்க. எப்போல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ நம்மளோட கவுண்டர், நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம பீடோமீட்டர் அதிலே இருக்கும், அதை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது 20,000 ஸ்டெப்ஸு கூட ஒரு நாளைக்கு நடக்கிறதுக்கு உண்டான என்ன முயற்சி செய்யணுமோ செய்யுங்க. நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாக்கிங் தாங்க மெயினான விஷயம். இன்றைக்கி பாடியை மூவ் பண்ணுறது, நம்ம பாடி நடக்கிறதுக்காக படைக்கப்பட்டது, மூவ் ஆகிறதுக்காக படைக்கப்பட்டது. நம்ம மெக்கானிசமே நம்ம உடம்பே மூவ் ஆகிறதுக்காக, அசைவுக்காக படைக்கப்பட்டது. நம்ம அந்த அசைவையே கொடுக்காம, மூவ்மெண்ட்டையே கொடுக்காம உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது உடம்பில் பல வியாதிகள் உட்காந்துக்குது. 3வது, நிறைய தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் அப்படிங்கிறது லெமன் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லது இந்த காலத்தில். 4வது, ஸ்ட்ரெஸ் அளவுகள் குறைக்கணுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் குறையுதோ அந்த அளவுக்கு நல்லது. யோகா, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், தியான பயிற்சிகள், வேதாத்ரி மகரிஷி யோக பயிற்சிகள். ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். ரொம்ப எனக்கு தைராய்டெலாம் அதை வச்சு குறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி பயிற்சிகள் செய்கிறது, ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரெஸ் அளவுகளை குறைக்கிறதுக்கு பயன்படுங்க. அது வேலை செய்கிற இடத்துலேருந்து ஸ்ட்ரெஸ் வரலாம், இல்லை ஃபேமிலியிலேருந்து ஸ்ட்ரெஸ் வரலாம், கார்டிசால் அதிகரிக்கலாம். இதை குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நம்ம டெய்லி ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஈடுபடும்போது கொலஸ்ட்ரால் அளவுகளும் கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த பவுடர் மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் போட்டு வச்சுட்டு வெந்தயத்தை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறோம். அந்த சீரகத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி, வர கொத்தமல்லியும் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே நானும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டை, அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்க போகிறேன். இது கூடவே சுக்கையும் வறுத்துட்டு அதையும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இப்போ இந்த மாதிரி பவுடராக இருக்குது, இதை எடுத்து வச்சுக்கிறோம். அந்த 2 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம். கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சா ஈஸியான வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி. அருகம்புல் எடுத்துருக்கிறோம், 4 துண்டு இஞ்சி, எலுமிச்சம்பழம், அருகம்புல் எடுத்துருக்கிறோம். ஊசி மாதிரி இருக்கக்கூடிய இந்த முனைகளை வச்சு சொல்லிடலாம் இது அருகம்புல்லுன்னு. அரைச்சாச்சு. இப்போது அருகம்புல் பார்த்திங்கன்னா இந்த முனை எவ்வளோ ஷார்ப்பாக சின்னதாக கையில் எடுக்கும்போதே இது ஸ்ட்ரைட்டாக நிற்குது. ஆனால் இந்த புல் அருகம்புல் கிடையாது. ஸோ இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அருகம்புல்லை வடிகட்டியாச்சு. லெமன் போட்டிங்களா? அருகம்புல் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. வெறும் வயிற்றில் குடிக்கிறது நல்லது இந்த அருகம்புல் ஜூஸு. இந்த மாதிரிங்க கொழுப்பை குறைப்பதற்கு உண்டான நூற்றுக்கணக்கான வீட்டு வைத்திய முறைகள், உணவுகள், பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள் கொடுத்து எக்கச்சக்கமாக பேசியிருக்கேங்க. இதையுமே நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வரேன். அதனால் நான் மாத்திரை சாப்பிட்றது கிடையாது. இருந்தாலுமே நம்ம சில பேருக்கு லோ டோஸ் ஆஸ்பிரின் அப்படிங்கிற அளவில் சம்டைம்ஸ் ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு சில மருந்துகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்கும்.
ஏன்னா இவங்களுக்கெல்லாம் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படிங்கிறதுனால சிலருக்கு சில மருந்துகள் தேவைப்படுதுங்க. அது ஆஸ்பிரினா இருக்கலாம், இல்ல ரத்தம் புரதல் தன்மையை குறைக்கக்கூடிய மருந்துகளா இருக்கலாம். இது கண்டிப்பா ஒரு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தேவை, ஒரு டாக்டரோட ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தேவை. நானுமே இந்த மாதிரி வழிகாட்டுதலுக்கு உதவியா ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பல பேர் இதனால பயனடைகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேவைப்படுறவங்க என்னோட வெப்சைட் www.drkarthikeyan.com இருக்கு. அதுல போனீங்கன்னா என்னோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ண பின்னாடி நம்ம ஒரு சின்ன ஒப்பீனியன், இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா, இந்த அறுவை சிகிச்சை செய்யணுமா வேண்டாமா, எப்ப மருந்துகள், எப்ப அறுவை சிகிச்சைகள், எப்ப ரெண்டுமே தேவையில்லை வீட்டு வைத்திய முறைகள் போன்ற விஷயங்களை என்னாலேயும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. லாஸ்டா நல்லா தூங்கணும். கண்டிப்பா 7 மணி நேர தூக்கம் அப்படிங்கிறது இடைவிடாம எந்திரிக்காம தூங்கணும். அப்படின்னா அதுவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குறைக்கும். அதனால பார்டர் லைன்ல இருக்கக்கூடிய என்னோட கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். மாத்திரைகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் நான் போக மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.